போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி அரிசி 1.5 டம்ளர், அதுக்கப்புறம் பச்சரிசி 1 டம்ளர், அதுக்கப்புறம் உளுந்து 1 டம்ளர் போட்டுருவோம். அவ்வளோதான். அதாவது பருப்புங்க எல்லாம் போடலாம், ஆனால் எனக்கு வாயு ஒத்துக்காதுன்ட்டு நான் இது மட்டுமே போட்டு செய்கிறேன். இது மட்டும் போட்டு செஞ்சாலும் இந்த அரிசி அடை நல்லாயிருக்கும். இதை இப்போ ஊற போட்டுருவோம். ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம்.